எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் மரவள்ளி கிழங்குல 5 வகையான சாப்பாடு செய்து காட்டலாம்னு இருக்கிறேன். ஆனால் 4 வகை தான் காட்ட ஒன்று கறி வைக்கிறது நான் மறந்துட்டேன் வீடியோ எடுக்க. இன்னொரு தடவை நான் அதை கறி வைக்கக்குள்ள உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு தோல் உரித்து நல்லா கழுவிட்டு அவிய விட்டுருக்குறேன். தண்ணி அதால் மரவள்ளி கிழங்கு மூடுற மாதிரி இருக்கணும். 10 நிமிஷத்தில் நல்லாவே அவிஞ்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா அவிஞ்சிட்டு. இப்போ நான் அதில் கொஞ்சத்தை எடுத்து இது துவையல் செய்ய போகிறேன். துவையல்ண்டா அதுக்கு 4-5 பீஸ் எடுத்து அதை நல்லா நசிச்சு அதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு, தேசிக்காய் புளி போட்டிருக்கேன். கொஞ்சம் மிளகும் போட்டிருக்கலாம், நான் அதை மறந்துட்டேன். மிளகு இருந்தால் நீங்கள் அதையும் போடுங்க. நல்லா போட்டு கிளறி விட்டுட்டு அதை கையால் உருண்டையாக பிடிச்சி அப்படியே பின்னேரத்தில் அல்லது காலமேலே ஒப்பியோ உங்களுக்கு ரொம்ப நேரம் சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக மரவள்ளிக்கிழங்கு களி அல்லது கூழ். மரவள்ளிக்கிழங்கு கழுவி அவிய வச்சுட்டு அதை நல்லா நசிச்சு விட்டுட்டு நல்லா அவிஞ்ச உடனே பால், ஒரு கொஞ்சம் உப்பும் போட்டு நான் ப்ரௌன் சுகர் போட்டிருக்கிறேன். ஏண்டா ப்ரௌன் சுகர் உடம்புக்கு நல்ல, அதெல்லாம் அந்த கலரும் கொஞ்சம் மாறிட்டுது. அதை பாவிங்கோ. இதோட நான் கொஞ்சம் ஏலக்காய் சேர்க்கிறேன், தேங்காய் பால் சேர்க்கிறேன். தேங்காய் பாலும் சேர்த்து நான் கொஞ்சம் தண்ணியாக எடுத்துருக்கிறேன். ஏண்டா கணக்கு இது போடாதபடியா. மற்றது கொஞ்சம் இறக்கி வச்சிங்கண்டா கொஞ்சம் இறுகிடும். அதுக்காண்டி நான் கொஞ்சம் கூலாக இருக்கிறதுக்காண்டி நான் கணக்க பால் விட்டுருக்கிறேன். விட்டு கொஞ்சம் தண்ணி ஆக்கியிருக்கிறேன். அதை நீங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா தெரியும், அது இறுகி நல்ல பதத்தில் வந்துடும். அடுத்ததாக நான் செய்ய போகிறது மரவள்ளிக்கிழங்கு புட்டு. இது பார்த்தீங்கன்னா இந்த மரவள்ளிக்கிழங்கு அவிய வைக்கல. பச்சை மரவள்ளிக்கிழங்கு தோலை எடுத்துட்டு கழுவிட்டு நான் அந்த கரட் உறைஞ்சதில் உறைஞ்சி எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா கரட் மாதிரியே உறைஞ்சி வருது. அது ஈஸியாக உறைஞ்ச மாதிரி. நல்ல மரவள்ளிக்கிழங்கு இருந்தால் நீங்கள் உடைச்சி பாக்க நல்ல மரவள்ளிக்கிழங்கு எடுத்தீங்கன்னா சும்மா கரட்டை விட ஈஸியாகவே அதை உறைஞ்சி எடுக்கலாம். நான் இப்போ ஒரு 2 புட்டு செய்கிறபடியாக கொஞ்சத்தை எடுத்து செய்திருக்கிறேன். அப்படியே உறைஞ்சிட்டு தேங்காய் பூ நான் ஃப்ரெஷ்ஷாக போடுறேன். உறைஞ்சின மரவள்ளிக்கிழங்க அப்படியே ஒரு சட்டியில் போட்டுட்டு அதுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுட்டு தேங்காய் பூ கொஞ்சம் போட்டுட்டு நல்லா குழச்சி விட்டுட்டு நான் கேரளா புட்டுச்சட்டியில் தான் வைக்க போகிறேன். புட்டா வைக்கிறேன்டா உங்களுக்கு 2 நிமிஷம் காணும். இது மரவள்ளிக்கிழங்கண்டபடியாக அது கொஞ்சம் கூட விடுறேன். 3 நிமிஷம் விட்டுருக்குறேன். 3 நிமிஷத்தில் அவிஞ்சிட்டுது பாருங்க. கறி, புட்டு, அவிச்ச மரவள்ளிக்கிழங்கு, அதுக்கு ஒரு சம்பல் செய்திருக்கிறேன். மிளகாயும் உப்பும் தேசிக்காய் புளியும் ஒரு வெங்காயம் போடலாம். அதை அடித்து போட்டு சம்பளை வச்சுக்கிறேன். நார்மல் சம்பளோடையும் சாப்பிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கூழ் நல்லா இறுகி சாப்பிடக்கூடிய மாதிரி வந்துட்டு. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.